ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் 2002ஆம் ஆண்டு ஹாலிவுட்டில் வெளியான ஹை கிரைம்ஸ் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரைட், ஹை கிரைம்ஸ் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் த்ரில்லர்னு கூட சொல்லுவேன். ஸோ த்ரில்லர் படம் பார்க்கும் ஆர்வமுள்ள ரசிகர்கள் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 1997 கிஸ் த கேர்ள் அப்படின்னு ஒரு படம் வந்து அதில் மார்கன் ஃப்ரீமேன் அண்ட் ஆஷ்லி ஜூட் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து ரீயூனியன் ஆகி 2002 இந்த திரைப்படத்தில் வந்து திரும்பவும் ஒன்று சேர்ந்து பண்ண படம் தான் இந்த ஹை கிரைம்ஸ். 1998ஆம் ஆண்டு ஜோசப் ஃபைண்டர் அப்படின்ற நாவலாசிரியர் எழுதிய ஹை கிரைம்ஸ் நாவலுடைய திரைவடிவம் தான் இந்த திரைப்படம். இந்த பெயரும் வந்து அதே ஹை கிரைம்ஸ்ன்ற நாவல் பெயரை தான் வந்து திரைப்படத்திற்கும் சூட்டினார்கள். இந்த ஹை கிரைம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஹை கிரைம்ஸ்னா உயர் குற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லெவல்லாம் வந்து சின்ன சின்ன குற்றங்கள் தான் நம்ம லெவல் தான் பண்ண முடியும். மிகப்பெரிய குற்றம் அப்படின்றது உயர் குற்றங்கள். உயர் குற்றம் அப்படின்றது தமிழில் ஹை கிரைம்ஸ்னா, உயர் குற்றங்கள்லாம் என்னென்னா பெரிய லெவலில் நடக்கிற குற்றங்கள். அதில் வந்து எல்லாமே தலையீடுகள் இருக்கும். அரசியல் தலையீடுகள் அதிகமாக இருக்கிற விஷயத்துக்கு பேர் இந்த உயர் குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவலே வேறு அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி குற்றங்களுக்கு தான் இந்த ஹை கிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹை கிரைம்ஸ் எப்படி டீட்டெயிலாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ஒரு 2005 குஜராத்தில் ஷொராப்தீன் அப்படின்றவர் வந்து என்கவுண்டரில் சுடப்பட்டு போலீஸாரால் சாவடிப்பட்டார். அப்புறம் அது விசாரணைகள்லாம் போய் அது வந்து போலி என்கவுண்டர் அப்படின்றத வந்து உறுதி செஞ்சாங்க. ஸோ அதன் பிறகு வந்து கேஸை ஃபைல் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து குஜராத்தில் வந்து யார் இருந்தாருன்னா, முதலமைச்சராக வந்து மோடியும் இப்போ பாஜக தலைவராக இருக்கிற அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 2005 இந்த சம்பவம் நடக்குது. ஸோ இந்த வழக்கு வந்து பேனை பிடிக்க பெருமாள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒன்று துடிக்க போக அது வந்து அப்படின்னு மூலங்கள், நதி மூலம், ரிஷி மூலம் அழிய போக அது எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வழக்கை வந்து விசாரிச்சது யாருன்னா லோயா அப்படின்ற ஒரு நீதிபதி இந்த வழக்கை வந்து விசாரித்தார். ஸோ அமித்ஷாவுக்கு கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நீதிபதி, சக நீதிபதி கொடுத்த விருந்தில் கலந்துக்கிட்ட லோயா அங்கே மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ மரணம் அடைஞ்சதப்ப அவங்க உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேஸு திரும்ப வந்து மனு போடுறாங்க. ஆனால் லோயா மரணத்துக்கு பிறகு வந்து அமித்ஷா வெளியே வந்துட்டார். வேறு லோயா மரணத்துக்கு பிறகு அமித்ஷா வெளியே வந்துட்டார். பட் இன்னைக்கு அந்த கேஸோடைய ரிசல்ட் வந்துருக்கு. என்னென்னா, மனு வந்து விசாரிக்க வேண்டிய முகாந்திரம் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லோயா மரணத்தினுடைய மனு வந்து இன்னைக்கு தீபக் மிஸ்ரா தலைமையிலான நீதிபதி பெஞ்ச் வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 2005 நடந்ததுக்கு வந்து 2014 அதனுடைய தீர்ப்புகள் வந்து இன்றைக்கி அந்த விஷயங்கள் தள்ளுபடி ஆகிட்டாங்க. இப்போ லோயா மரணம் என்னவாச்சு ஏதாச்சு அதெல்லாம் அது அப்புறம். ஹை கிரைம்ஸுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அமித்ஷா ரிலீஸ் ஆகிட்டார். ரைட், அது விடுங்க. சரி, ஓகே. இப்போ இதுதான் ஹை கிரைம்ஸ்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கலிஃபோர்னியாவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் வந்து அட்டார்னி, வழக்கறிஞர். அவங்க நிறைய கேஸில் வந்து எல்லா போல்டான கேஸ்லையும் உள்ளார இறங்கி பூந்து புறப்படுற ஒரு பெரிய பெண் புலி ஆஷ்லி ஜூட் தான் வந்து அந்த பெண் புலி. அவங்க நிறைய கேஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஒய்ஃப் மேலே ரொம்ப, ஹஸ்பண்ட் மேலே வந்து ரொம்ப காதலாக இருக்கிறாங்க. அதை விட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிசன் வந்து செம சூப்பராக இருக்கும். பெருசாக இருக்காது, பட் இருந்தாலும் அதனுடைய மூமெண்ட்டு அதுக்கான டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு ஹிடேஸ் சர்க்கிள் தான். பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த சீன் உள்ளார என்ட்ரு ஆகிறப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யத்தை காமிக்கும் பொழுதே அவள் வந்து ரெகுலர் கார்டு யூஸ் பண்ணியிருப்பாள் பாத்ரூமில் யூஸ் பண்ணுன்னா பார்த்தா ரெட்டாக இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்ல அது மாதிரி குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தைய வளர்த்துருக்கணுன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போ ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த டைலாக்ஸ்லாம் வரும். பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்படியான ஒரு சூழல் இந்த நேரத்தில் FBI வந்து இந்த வழக்கறிஞருடைய, பெண் வழக்கறிஞருடைய கிளார்க் குபிக், அவங்க தான் வந்து ஆஷ்லி ஜூட், இவருடைய
இந்த பெண் வழக்கறிஞருடைய ஹஸ்பண்டை வந்து ஒரு சுபதினத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்பொழுது FBI வந்து அவனை வந்து கைது பண்ணுறாங்க. என்னன்னா 1998 சல்வடர் அப்படின்ற ஒரு இடத்துல 9 பேர் கொலையாகுவதற்கு காரணமானவன் இவன் அப்படின்னு சொல்லி இவன் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இது இந்த வழக்கறிஞருடைய ஹஸ்பண்ட் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனை தூக்கி 6க்கு 6 சின்ன ரூமில் அவனை வந்து அடைச்சிடுறாங்க. இது குழந்தை பிறக்க போகிற, அதாவது குழந்தை தங்கியிருக்குன்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாத அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுறாங்க. ஸோ அதன் பிறகு தான் தெரியுது ஹஸ்பண்டுடைய பெயரே வேறு பேர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெண் வழக்கறிஞரான இந்த கிளார் கியூபுக்கு இருக்கா இல்லையா, அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. ஆனாலும் கணவன் வந்து காதல் கணவன், அவனை வெறுக்கவே முடியல. அவன் அப்படி பாசமான கணவன், அவன் அப்படி பார்த்துக்கிட்டான். ஸோ ஏன்னா பேர் கூட மாற்றிருக்கு, இதை கூட என்கிட்ட சொல்லலையே முடியலையா உன்னால் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னோட சூழல் அந்த மாதிரி என்கிட்ட உன்னால் சொல்ல முடியல சில விஷயங்களை, என்னை மன்னிச்சிரு. ஆனால் நான் ஐஎம் இன்னோசன்ட், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு அழறான். ஸோ இவன் வந்து இது வந்து மிலிட்ரி சப்ஜெக்ட். இதில் எல்லாரும் வந்து உள்ளார போய் யுவர் ஆனர் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் என் கட்சிக்காரர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, மார்கன் ஃப்ரீமேன் அவர் தான் வந்து சார்லி, அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறா. அவர் வந்து இந்த கேஸில் வந்து எனக்கு நிறையா மிலிட்ரி கேசஸில் அவர் வந்து நிறைய முன்னனுபவங்கள்லாம் இருக்குது. ரைட், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே இந்த மிலிட்ரி ஆஃபீஸில் மிலிட்ரியில் அவனுக்கு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதனால் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இல்லை நான் கற்றுக்கிட்டே என் புருஷனுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கேஸில் வந்து இறங்குறான். ஸோ மார்கன் ஃப்ரீமேனும் இறங்குறாங்க. இதில் என்னன்னா, இந்த ஹை கிரைம்ஸ் அப்படின்ற விஷயம் எப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செவி சாய்க்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து முறவாசல் செய்யணும்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்களும் உயிரோடு இருப்பாங்க. யாரெல்லாம் நீதி நேர்மை நியாயம் வெங்காயம் வெட்டி அப்படின்னு போனால் அவங்க அவுட்டு. அதுதான் வந்து ஹை கிரைம்ஸுடைய பாலப்படமே. ஓகேவா? ஸோ ஏன் செத்தான் எதுக்கு செத்தானே செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவாங்க, ஐ விட்னஸ்ன்றதுக்கு யாருமே இல்லையான்னா 3 பேர், இந்த 9 பேர் அந்த கொலை நடக்கும் பொழுது 3 பேர் வந்து ஐ விட்னஸாக இருக்காங்க. அந்த 3 பேர் ஐ விட்னஸும் வந்து பல்வேறு இடங்களில் அவங்க வந்து வெவ்வேறு விதமான முறையில் அவங்க இறந்து போவாங்க. இதையே வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக வச்சு அந்த மார்கன் ஃப்ரீமேன் வந்து அந்த கோர்ட்டில் வாதாடுற அந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த லேடி லெஃப்டினன்ட் வந்து ஒரு பதில் சொல்லுவாள். அப்போ சொல்லுவான், ஃபர்தர் நோ மோர் கொஸ்டின்ட்டு போய் அந்த உட்கார அந்த சீன் வந்து மார்கன் ஃப்ரீமேன் வந்து பின்னிருப்பார். எனக்கு தேவையானது போதும், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் எக்ஸ்பிளனேஷன், ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்ட்டு அந்த ஸ்டைலாக அது அந்த கேள்வி முடிச்சுட்டு நடந்து போய் உட்கார்ற அந்த கர்வம், அந்த பேச்சு, நிச்சயமாக அந்த சீனை வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ரைட், இப்போ வந்து இந்த ஹை கிரைம்ஸில் இந்த கணவன் வந்து உள்ளார நுழைஞ்சிட்டான். இவனை வந்து இந்த வழக்கறிஞர் வந்து வெற்றி பெற வைத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இது இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னா, தான் அதாவது சாவித்திரி மாதிரி தன் கணவனை வந்து குற்ற வழக்குலேருந்து எப்படி விடுவிச்சா அப்படின்றது தான் கதை. பட் இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உள்ளார இழுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, செம்மையாக ஒரு டெம்டிங்கான ஒரு விஷயமா போயிட்டுருக்கும். கோர்ட் சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுவானா கிளைமேக்ஸ் வந்து வேறு மாதிரி, நீங்கள் நினைக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நிச்சயமாக த்ரில்லர் ரசிகர்கள் வந்து அவசியம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த ஹை கிரைம்ஸ் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் என்னென்னா 5க்கு 3.5. இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு ஜாக்கி சினிமாஸ் வந்து பரிந்துரைக்கின்றது. அது மட்டுமல்ல, உலக சினிமாக்கள், அனுபவங்கள், அரசியல், சட்டையர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் www.jackishaker.com அப்படின்ற வலைதளத்தில் தொடர்ந்து 2006 எழுதிட்டுருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் படித்து பார்க்கலாம். jackiscinemas.com அப்படின்ற ஒரு வலைதளம் வந்து முழுக்க சினிமா செய்திகளை வந்து அப்படியே இன்புட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 தளத்தும் வந்து டைம் இருக்கிறப்ப விசிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ வேற என்ன, இந்த தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். 1998 ஜோசப் ஃபைண்டர் அப்படின்ற நாவலாசிரியர் இதே நேமில் ஹை கிரைம்ஸ் என்ற நேம் லாரி போகும். ரைட். 1998